வணக்கம். இது தமிழ் சிறகுகள் வலைகளில் வருகின்ற காணொளி. இது ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் 18. பிரசாத், சொல்லுங்களா? டேட்டா மாத்திட்டல? எல்லாமே ஓகே தான். கரெக்டாக 6:30க்கு நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போனா டைம் ட்ராவலை ஓகே பண்ணிவிடு. சரி கலா, இதை பண்ணுறேன் அப்படின்னு கலாவும் பிரசாத்தும் அந்த டைம் ட்ராவல் மிஷினை யூஸ் பண்ண ஒரு இடி வேகமாக இடிச்சது. இது காலம் 10ஆம் நூற்றாண்டு. இடம் ஒரு அடர்ந்த காட்டுப்பாதை. 10 நாட்களுக்கு முன்பு. ஏனப்பா? அரசே கூறுங்கள் அரசே. இங்கு குதிரைகள் கிடைக்கும், பெற்றுக்கொள்கிறீர்களா? அரசே, எங்களிடம் போதுமான அளவு காசோலைகள் இல்லை. அப்படியா? சரி சரி, நான் கொடுக்கிறேன், நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அரசே, தங்களிடம் எப்படி? பரவாயில்லை, நான் தருகிறேன், நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். நன்றி அரசே. ஆதித்த கரிகாலரே, நீங்கள் இந்த குதிரையை வைத்துக் கொள்ளுங்கள். நான் வேறொரு புதிய குதிரையை பெற்றுக்கொள்கிறேன். இல்லை இல்லை, நீங்கள் இந்த குதிரையை வைத்துக் கொள்ளுங்கள், நான் புதிய குதிரையை நான் பெற்றுக்கொள்கிறேன். ஏன் ஆதித்த கரிகாலரே? பெயரை உச்சரிக்காதே. சரி அரசே. ஐயோ, இதற்கு நீ பெயரையே உச்சரிக்கலாம். சரி சரி, தங்களிடம் நான் நண்பன் போலே பழகி கொண்டு பேசிக்கொண்டு வருகிறேன். சரியா? சரி மதியழகரே, வாரும், செல்லலாம், வாருங்கள். அந்த குதிரை பாருங்கள், நன்றாக இருக்கின்றன அல்லவா? அது சிறிய குதிரை. அதுவே சிறிய குதிரையா? இதை விட பெரிய குதிரைக்கு எங்கு செல்ல? வா, அலைந்து திரிந்து பார்த்தால் தான் கிடைக்கும். சரி சரி, இதோ வருகிறேன். அந்த குதிரை பாருங்கள், அது கழுதை. என்ன அரசே, நீங்கள் எதை காட்டினாலும் ஏதாவது ஒன்று கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள். அதோ தெரிகிறது பார், அந்த வெள்ளை குதிரை எவ்வாறு இருக்கிறது? அது நன்றாக இருக்கிறது. அது எவ்வளவு காசோலைகள் என்று கேள். இந்த குதிரைக்கு நீங்கள் தான் முதலாளியா? ஆமாம், கூறுங்கள். இந்த குதிரை என்ன விலை? இந்த குதிரை என்ன விலையா? இது 5 பொற்காசுகள் ஆகும். என்னது, 5 பொற்காசுகளா? ஆமாம் ஆமாம், இது போர் பயிற்சி கொடுக்கப்பட்ட குதிரைகள், அதனால் விலை சற்று அதிகம்தான். சரி சரி சரி. அரசே, இந்த குதிரைகள் 5 பொற்காசுகள் என்று கூறுகிறான். நம்மிடம் அவ்வளவு பொற்காசுகள் இருக்கின்றன. ஆனால் பல்லவரசருக்கு தெரியாமல் நாம் அதை எப்படி செலவு செய்வது என்று தெரியவில்லையே. அதுதான் அவரே பெற்று தருகிறார் என்று கூறினார் அல்லவா? ஆமாம் ஆமாம், அவரிடம் போய் நான் கூறுவதை கூறு. என்ன கூற வேண்டும்? அந்த குதிரைகளின் விலை 50 பொற்காசுகள் என்று கூறு. அரசே, கூறு மதியழகரே, கூறுங்கள். இதோ செல்கிறேன், போய் கூறுகிறேன். என்ன செய்ய போகிறார் என்று தெரியவில்லையே. போய் கூறுங்கள், செல்லுங்கள். என்ன ஆயினும் என்னை பலியாடாக்குவதில் உங்களுக்கு அவ்வளவு இன்பம். விடுங்கள், நான் செல்கிறேன் என்று அங்கிருந்து மதியழகர் பல்லவரசனை சென்று பார்க்க, கூறுங்கள். எந்த குதிரை? அதோ சற்று வளர்ந்து நிற்கின்றன அல்லவா? எங்கு? அந்த வெள்ளை குதிரை. ஆமாம், அந்த குதிரை தான் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று இருக்கிறோம். சரி, அதனுடைய விலை? அதனுடைய விலை 50 பொற்காசுகள் என்று கூறுகிறார். என்ன, 50 பொற்காசுகளா? ஆம் அரசே. சரி, பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படியா? நன்றி அரசே, நன்றி அரசே. சொல்லுங்கள். வியாபாரியே, இந்தாருங்கள் 50 பொற்காசுகள். அந்த குதிரையை விற்று இவரிடம் கொடுங்கள். இவர் எனது நண்பர். இவரிடமே நீங்கள் கொடுங்கள். என்ன, 50 பொற்காசுகளா? இல்லை இல்லை, 5 பொற்காசுகள் தான். இதில் 50 பொற்காசுகள் இருக்கின்றன. இதில் உங்களுக்கு தேவையான 5 பொற்காசுகளை எடுத்துக்கோ. மிச்சம் இருப்பதை என்னிடம் தாருங்கள். அப்படியா? ஆமாம் ஆமாம். இது 5 பொற்காசுகள். மீதியை தாங்களே வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி நன்றி நன்றி. நாடோடியே, கூறுங்கள் பல்லவரசே. என்ன பொற்காசுகளை திரும்ப தருகிறார்? என்ன காரணம்? ஒன்றுமில்லை. இதில் சில பொற்காசுகள் உடைந்தது போல் காணப்படுகிறதா? அதுதான் மீண்டும் என்னிடம் கொடுத்து சரிபார்த்து தர வேண்டும் என்று கூறுகிறார். அப்படியா? ஆமாம் பல்லவரே. சரி சரி, சீக்கிரம் பெற்றுக்கொண்டு வாருங்கள். நான் சென்று அங்கு நீர்மோர் கிடைக்கும், அங்கு பரவி கொண்டிருக்கிறேன். நான் அரசன் என்று அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? அரசே, நீங்கள் தான் வெகு தொலைவில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? ஆதலால் அவருக்கு தெரியாது என்று நினைக்கிறேன். சரி, சீக்கிரம் பெற்றுக்கொண்டு பின்னரே வாருங்கள். சரி பல்லவரசே, இதோ உங்களை பின்தொடர்ந்து வருகிறோம். சரி, வாருங்கள், நான் செல்கிறேன். சரி அரசே, சரி அரசே. மார்கழி, அரசே, அந்த குதிரை எத்தனை பொற்காசுகள் இருக்கும்? எனக்கு தெரிந்து ஒரு 10 பொற்காசுகள் இருக்கும் என்று நினைக்கிறேன். 50 பொற்காசுகள் எதற்காக கேட்கிறார்கள்? தெரியவில்லை அரசே.
சரி பார்த்துக்கொள்வோம். நீ சென்று அங்கு இருக்கிறார் அல்லவா, அவரிடம் நீர்மோர் வாங்கி கொண்டு வா. சரி அரசே, நான் செல்கிறேன். இவ்வாறு இவர்கள் பேசிக் கொண்டிருக்க, இது காலம் 21ஆம் நூற்றாண்டு. பிரசாத், சீக்கிரம் மாத்தலையா? சார், சீக்கிரம் மாத்துங்க சார். என்ன சார், இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோன்னு இப்போ தானே பேசணும். சார் மாற்றியாச்சு சார். சரி ஓகே, அப்போ கோயிலுக்கு போகலாமா சார்? கலா, என்ன கலா? தெரியல பிரசாத். சார் நம்ம சவரா இங்கே வாடா. குல்லா இங்கே வா. சொல்லு பிரசாத். இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? என்னடா, இப்போ தான் சோலார் லைட் எடுத்து வந்து போட்டிருக்கோம். 31ஆம் நைட்டு மாற்றலான்னு இப்போ தான் மாற்றணும். 31ஆம் நைட்டுக்கும் வந்துட்டோம். இப்போ கோயிலுக்கு தானே போகிறோம். ஓகே ஓகே ஓகே. சார், நாம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் சார். என்னது, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோமா? ஆமாம் சார். என்னக்குள்ளா சொல்கிறான்? சார், நம்ம எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் சார். அப்போ கோயிலில் என்ன நடந்துச்சு? சார், கோயிலில் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தான் சார் தெரியும். எனக்கா? நான் எப்போ கோயிலுக்கு போனேன்? சார், இப்போ தான் சார் டைம் ட்ராவல் பண்ணி கோயிலுக்கு போனோம் சார். நானும் கலாவும் வீட்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் 3 பேரும் அங்கே போனீங்க சார் கோயிலுக்கு. பிரசாத், என்ன விளையாடுறியா? சார் இல்லை சார், டைமை பாருங்கள் சார். ஆமாம், இந்த டைமுக்கு தான் மாத்திரன்னு சொன்னேன். என்ன டைமு சார்? 6 சார். 6:30. ஆமாம், இப்போ தான் வந்திருக்கோம். இப்போ தான் கோயிலுக்கு போக போகிறோம் சார். சார், இங்கே பாருங்கள் சார் லேப்டாப்பை. ஏதா இங்கே கூட அப்படின்னு அந்த லேப்டாப் பிடிச்ச அந்த போலீஸுக்கு வேகமாக ஒரு இடி இடிச்சுது. அந்த லேப்டாப்பை தொட்டதும் அந்த போலீஸ்க்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. ஆனால் குல்லாவுக்கும் பிரசாத்துக்கும் எதுவும் ஞாபகம் வரல. பிரசாத் சார், சொல்லுங்கள் சார். எனக்கு இப்போ தான் எல்லாமே ஞாபகம் வருது பிரசாத். சொல்லுங்கள் சார், என்ன சார் ஞாபகம் வருது? நாங்கள் 3 பேரும் கோயிலுக்கு போனோம். நீங்கள் உங்கள் 2 பேர்த்தையும் வீட்டுக்கு வர சொன்னேன். வீட்டில் அந்த டைம் ட்ராவல் மிஷினை யூஸ் பண்ணி டைம் ட்ராவல் பண்ணி மறுபடியும் அதே சாயந்தரம் 6 மணி 7 மணிக்கு உங்களை வர சொன்னேன், ரைட்டா? ஆமாம் சார். இப்போ நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி 6-7 மணிக்கு வந்திருக்கீங்க, ரைட்டா? ஆமாம் சார். ஓகே, அப்போனா அங்கே கோயிலில் என்ன நடந்ததுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், ரைட் சார்? ஆமாம் சார், உங்களுக்கு தான் சார் தெரியும். என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள் சார். அந்த கோயிலில் குல்லாவை கழுத்திலே வெட்டிட்டாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? என்னையை வெட்டிட்டாங்களா? ஆமாம் குல்லா, உன்னை கழுத்திலே வெட்டிட்டாங்க. ஐயோ சார், நான் என்ன சார் பாவம் பண்ணேன்? என்ன யார் சார் கழுத்தில் வெட்டினது? பயப்படாதக்குள்ளா, இரு ஒரு நிமிஷம் சார், தெளிவாக சொல்லுங்க சார். இரு நான் சொல்கிறேன். பிரசாத், அந்த கோயிலில் மொத்தம் 4 பேர் இருந்தாங்க. ஒன்று அந்த பொண்ணு, இன்னொன்று அந்த பொண்ணோட லவ்வர், இன்னொன்று அந்த பொண்ணோட தம்பி. இவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன், அன்னைக்கு பிடிச்சி உள்ளே கட்டி வச்சோம் இல்லையா, அவன். இவங்க 4 பேரும் அங்கே இருந்தாங்க. நாங்கள் 3 பேரும் போய் ஒளிஞ்சிருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். அங்கே என்ன நடந்ததுன்னா, சார் ஏன் சார் இவ்வளோ சஸ்பென்ஸு? சீக்கிரம் தெளிவாக சொல்லுங்கள் சார். இருக்குல்லா, அங்கே என்ன நடந்ததுன்னா, அந்த பொண்ணோட தம்பி அந்த பொண்ணோட காதலனை ஒரு கல்லை விட்டு எரிஞ்சான். அந்த கல் அவன் தலையிலே பட்டுச்சு. அந்த கல் வெடிச்சு அதில் இருந்த மிளகாதூள் அந்த பொண்ணோட காதலனோட கண்ணில் பட்டுச்சு. அவன் கண்ணு எரிச்சல்ல அங்கேயும் இங்கேயும் தடுமாறும்போது அந்த பொண்ணோட தம்பி அந்த பொண்ணோட லப்பரை போட்டான். அந்த பொண்ணோட தம்பி அவங்க அக்காவையும் போட போனான். சார், என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அந்த பொண்ணோட தம்பி அவங்க அக்காவையும் கொல்ல போனான். அந்த டைமில் தான் குல்லாவோட ஃபோன் ரிங் ஆச்சு. அதை கேட்டு அவன் யாரோ இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டான். அங்கேருந்து டார்ச் லைட் அடித்தான். குல்லா மாட்டிக்கிட்டான். கொஞ்ச நேரத்தில் குல்லாவோட கண்ணிலையும் மிளகா பொடி அடித்தான். அதை பார்த்த சவரா அவனை அடிக்க போனான். நடுவில் எங்கேயோ இருந்து வேற ஒருத்தன் சவராவை அடித்தான். அப்புறம் அது யாருன்னு பார்த்தா நம்ம பிடிச்சி கட்டி வச்சோமே அவன் தான். கடைசியாக அவன் என்னையும் கொண்டுட்டான், அந்த பொண்ணையும் கொல்ல போனான், குல்லாவையும் கொண்டுட்டு போயிட்டான். குல்லாவை கழுத்துலேயே வெட்டியிருந்தான். ஐயோ சார், நீங்கள் சொல்கிறதுலேயே பயமாக இருக்குது சார். ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? அந்த லேப்டாப்பை குடுறாங்க அப்படின்னு குல்லா அந்த லேப்டாப்பை பிடிச்சிருக்க அவனுக்கும் எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. உடனே சவரா, சார் என்ன சார் என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவனும் அந்த லேப்டாப்பை பிடிச்சிருக்க அவனுக்கும் எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. சார், எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு சார். ஆமாம் சவரா, இதுதான் நடந்தது. இப்போ என்ன பண்ணலாம் சார்? நீங்கள் தான் சார் சொல்லணும். சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. அந்த பொண்ணோட ஃபோன் நம்பரு, அப்படி இல்லைன்னா அந்த பையனோட ஃபோன் நம்பர் உங்ககிட்ட ஏதாவது இருக்கா? சார், இல்லை சார். ஓகே, இப்போ நம்ம அங்கே போனால் தான் அவங்கள காப்பாற்ற முடியும். ஒன்று அங்கே போய் அவங்கள காப்பாற்றணும், அப்படி இல்லைன்னா இங்கே இவங்க 2 பேரும் எங்கேருந்து வராங்களோ அவங்கள அங்கேயே தடுத்து நிறுத்தணும். இது 2த்தில் ஏதாவது ஒன்று பண்ணால் தான் அந்த கொலையை நிறுத்த முடியும். சரி சார், என்ன பண்ணலாம்? இப்போ என்ன டைம் சார்? 6:45 சார். சரி ஓகே. வானம் இருட்டிருச்சு, மழை தூறல் போட்டுக்கிட்டே இருக்கு. சவரா, சொல்லுங்கள் சார்.
உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? என்னது சார்? இல்லை, கரெக்டாக எந்த டைமில் நாம் அவங்க கூட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சோன்னு உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? சார் ஒரு 9:30 இந்த டைம் இருக்கும் சார். ஓகே, 9:30 அப்படின்னா நல்லா இருண்டு இருக்கும் இல்லையா? ஆமாம் சார், இருட்டி இருக்கும் ஃபுல்லாக. கோயிலுக்கு போகிற கரண்ட்டை கட் பண்ணால் என்ன சார்? கரண்ட்டை கட் பண்ணால் என்ன சார் நடக்க போகுது? அங்கே அந்த கோயிலில் லைட் வெளிச்சம் ஃபுல்லாக இருக்குது. கோயிலுக்கு வெளியே வரைக்கும் அந்த லைட் வெளிச்சம்லாம் ஃபுல்லாக இருக்குது. அதனால் கோயிலில் இருக்கிற எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணணுன்னா இப்போ நம்மளால் முடியாது. நம்ம என்ன பண்ணலான்னா, கரண்ட் எப்போ இருந்தில்ல சார்? கரண்ட் இல்லாதலாம் எங்களுக்கு தெரியாது சார். இல்லை, நீங்கள் முத முறை டைம் ட்ராவல் பண்ணும்போது கரண்ட் எப்போ இல்லாமல் போச்சு சார்? கரெக்டாக தெரில சார். ஆனால் 1ஆம் தேதி காலையிலேருந்து கரண்ட் இல்லை சார். ஓகே, நம்ம அந்த கோயிலுக்கு போகிற அந்த சரௌண்டிங் போகிற எல்லா கரண்ட்டையும் இப்போ நம்ம ஆஃப் பண்ணோம். ஆஃப் பண்ணோம் அப்படின்னா அங்கே இருந்து வரவன் டார்ச் லைட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல அவனால் வேலை செய்ய முடியும். இல்லைனா அந்த லைட் வெளிச்சத்தில் அவன் என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறானோ எல்லாமே பண்ணுவான். டார்ச் லைட்டு எங்கேயாவது எரிஞ்சுது அப்படின்னா யார் எங்கே இருக்காங்கன்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நல்ல வெளிச்சம் கோயிலில், ஆனால் இருந்தாலும் கையில் டார்ச் வச்சுருக்கான் அப்படின்னா அந்த டார்ச்குள்ளே என்ன வச்சுருக்கான்னு தெரில, ஆனால் கையில் டார்ச் வச்சு அந்த டார்ச் எடுத்துக்கிட்டு தான் நம்ம பிடிச்சி கட்டி வச்சோம் இல்லையா? அவன் அந்த பொண்ணை துரத்திக்கிட்டு ஓடினான். அவன் ஒரு இடத்துல ஒரே இடத்துல அந்த லைட் வெளிச்சம் அங்கேயும் இங்கேயும் தடுமாறிக்கிட்டே இருந்துச்சு. அதை பார்த்து தான் நான் அந்த இடத்த நோக்கி ஓடினேன். அப்படின்னா அவன்கிட்ட ஒரு டார்ச்சு வச்சுருக்கான், அது இல்லாமல் செல்லும் வச்சுருக்கான். இப்போ நாம் என்ன பண்ணணும்னா, ஃபுல்லாக கரண்ட் ஆஃப் ஆனதுக்கப்புறம் அவன் லைட் வெளிச்சத்தில் தான் அங்கே இருக்குது, அவன் கையில் வச்சுருக்கிற டார்ச் வெளிச்சத்தில் தான் அங்கேயும் இங்கேயும் அலைவான். அதை வச்சு அவனுக்கு தெரியாமல் போய் அவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சி கட்டணும். நம்ம 3 பேர் பத்தாது, அவங்க வரத்துக்கு முன்னாடி நம்ம அங்கே போகணும். நம்ம 4 பேரும் பிரசாத்தையும் கூப்பிட்டு போவோம். கலா, நீ இங்கேயே இரு. ஏதாவது ஒன்று நைட்டு 11 மணிக்கு மேலே ஆச்சு அப்படின்னா, எங்ககிட்ட இருந்து எந்த தகவலும் வரல அப்படின்னா மறுபடியும் இதே ரொட்டேஷன் 6 மணி 30 நிமிஷம் மாத்திரு. புரியுதாங்களா? ஓகே சார். சார், என்ன சார் மூளை உங்களுது? வேற லெவல் சார், வேற லெவல். என்ன புகழாரமா? குள்ளா நடரா போகலாம், டைம் ஆகுது. இதோ எடுக்கிறேன் சார், வண்டி எடுக்கிறேன். வாப்புற சேர்த்து போகலாம் அப்படின்னு அங்கிருந்து எல்லாரும் கிளம்பி கோயிலுக்கு போக, அது வேறொரு முனையில். ஆமாண்டா தம்பி, ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் என்ன பண்ண போற? 2 பேரையும் சேர்த்தி போடு. உன்னை எங்க உட்கார வைக்கணுமோ அங்க உட்கார வைக்கிறேன். என்னென்ன சொல்ற? நீ செய்ப்பா, கரெக்டா இருக்கும், நீ செய் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்க, அங்க ஒருத்தர் வேகமா வண்டியில வந்து இறங்கி வண்டி நிறுத்திட்டு இறங்கி வந்தான். அண்ணா, சொல்றா அண்ணா. இந்த பையனோட அக்காவும் அந்த பையனும் பைக்ல கோயில் பக்கம் தானே போயிட்டு இருக்காங்க. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, 2 பேரும் உரசிக்கிட்டு வண்டியில ஒன்னா உட்காந்து கையை கோத்துக்கிட்டு போறாங்கண்ணே. அவங்கள அங்கேயே போட வேண்டியதான்டா. அண்ணே, அவங்கெல்லாம் அப்படி போட்டா வேலை ஆகாதுண்ணே. நீ சொன்ன தானே சரியா இருக்கும். அவனோட தம்பியை விட்டு அவங்க 2 பேர்த்தையும் போட விட்டா தானே இந்த ஊர்ல இருக்கிறவனுக்குலாம் பயம் வரும் அப்படின்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இவங்களும் ஒரு பக்கம் கோயிலுக்கு கிளம்ப, 2 பக்கம் இருந்தும் ஆளுக்கு ஒரு முனையில கோயிலுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. அதே வேறொரு முனையில். டேய், ரொம்ப இருண்டு போச்சுடா, எப்படியாவது வீட்டுக்கு கூட்டு போய் விடுறா. சரிம்மா, இதை போகலாம். இது வழியாக நடந்து போகலாமா? நடந்து போனால் சீக்கிரம் போயிடலாமா? கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் கொஞ்சம் சேஃப் இல்லைன்னு தோணுது. பரவாயில்ல, எப்படியாவது என்னை கூப்பிட்டு போ, வீட்டில் தேடுவாங்க. சரி, நான் கூப்பிட்டு போகிறேன். அப்புறம் எனக்கு ஒன்று பண்ணுமே. நீ என்ன பண்ணணும்? இல்லை, உனக்கு தெரியாதா? இது கோயில்ரா. கோவிலாக இருந்தா என்ன, ஒரே ஒரு முத்தம் கூட இங்கிருந்து கூப்பிட்டு போறேன். என்னால முடியாது அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே இருக்க, அந்த கோயில்ல இருக்கிற லைட் எல்லாம் ஆஃப் ஆகி எரிய ஆரம்பிச்சுது. அதை பார்த்த உடனே, டேய் என்னடா லைட்லாம் ஆஃப் ஆகுது? ஏதாவது மழை பெய்யுது இல்லை, ஏதாவது எலக்ட்ரிக் ப்ராப்ளமாக இருக்கும். சரிடா, சரி கூப்பிட்டு போடா ப்ளீஸ்டா. சரி, நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் முதல்ல அப்படின்னு அவங்க கோயில் பின்னாடி இருந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்க, அங்கேருந்த லைட் ஃபுல்லாகவே ஆஃப் ஆச்சு. சுத்தமாக கரண்ட்டு போயிடுச்சுரா. ஆமாம், சரி, இங்கேருந்து நம்ம வேகமாக கிளம்புவோம். சரி வா போகலாம் வா அப்படின்னு அங்கேருந்து 2 பேரும் கிளம்பி போக, வேகமாக ஒருத்தன் ஒடியாந்து அவங்க 2 பேர்த்தையும் பார்த்து, யார் நீங்கள், இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, அண்ணே கோயிலுக்கு வந்தேண்ணே. கோயிலுக்கு நைட்டு நான் 9 மணிக்கு. இல்லைண்ணா, கோயிலுக்கு சாமி கும்பிடலான்னு வந்தேண்ணே. சாமி கும்பிட்றியா? சாமி 9 மணிக்கு உனக்கு கோயில் திறந்து வச்சுருக்காங்களா? இல்லைண்ணே, நீங்கண்ணே என்னை இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையா? அண்ணே பார்த்துருக்கண்ணே, தெரிலண்ணே, நீங்கள் முகமுடி போட்டிருக்கீங்க, நான் அதனால் தெரிலண்ணே. ஒழுங்கா என் பின்னாடியே வாங்க, இல்லைன்னா உங்கள் உயிருக்கு தான் ஆபத்து. அண்ணா என்னண்ணே சொல்கிறீங்க?
ஒழுங்கா என் பின்னாடியே வரதான் தான் வா, இல்லைன்னா இங்கே செத்துப்போ. அண்ணா என்னண்ணா நீங்கள் பாட்டு என்னென்னவோ பேசுகிறீங்க. ஏப்பா தம்பி சொல்கிறத புரிஞ்சுக்கப்பா. அண்ணா புல்லாண்ணா நீங்களா? என்ன தெரியுமா முன்னாடி உனக்கு? தெரியுண்ணே. டேய் ஏன்டா இங்கே வந்து என் உயிரை வாங்குறீங்க? ஒழுங்கா என் பின்னாடியே வாங்கடா. அண்ணா என்னண்ணா ஆச்சு? ஒன்றும் இல்லை, நீ முதல்ல வா. அண்ணா என்னண்ணா ஆச்சு சொல்லுங்கண்ணே. சொல்கிறேன் என்ன காரணம்னு விலாவரியா அடுத்த காணொலியில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.